வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், என்னுடைய இல்வாழ்க்கையில் என் மனைவியோட ஒரே ஒரு தடவை தான் சண்டை வந்திருக்குது அப்படின்னாராம். எப்போன்னு கேட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு மறுநாள் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் சண்டையே வரலையான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னாராம். அது எப்படின்னாங்களாம். அப்போ ஆரம்பித்து அந்த முதல் சண்டையே இன்னும் முடியலையே அப்படின்னாராம். கேட்டவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டுது. அதாவது நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரே தவிர, ஆனால் உண்மையிலேயே இல்வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்ற ஒருத்தர் தான் அவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இல்லத்தரசிகள் தான் காரணம். இயற்கையாகவே பெண்களுக்குன்னு சில சிறப்பான குணங்கள் உண்டு. ஒரு தடவை பவேரிய நாட்டு அதிபருக்கும் ஜெர்மன் சக்கரவர்த்திக்கும் தகராறு வந்தது. ஜெர்மன் சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு போய் பவேரியாவின் தலைநகரை வளைச்சுட்டார். ஆனாலும் அவருக்கு கோபம் அடங்கலை. பவேரிய தலைநகரை தரமட்டமாக்கணும்னு தீர்மானித்தார். அந்த சமயத்தில் அவர் மனசில் ஒரு ஓரமாக கொஞ்சம் இறக்கம் தலை காட்டிச்சு. உடனே ஒரு அறிவிப்பு கொடுத்தார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் விதிவிலக்கு அளிக்கிறேன். அவங்க முதுகில் சுமக்கக்கூடிய அளவுக்கு பொருள்களை எடுத்துக்கிட்டு அவங்க வெளியேறலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய படைத்தலைவர்களை கூப்பிட்டார். பெண்கள்லாம் தட்டுமுட்டு சாமான்களோடு ஊரை விட்டு வெளியேறின உடனே தலைநகரை கொளுத்தி விடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பவேரிய நாட்டு பெண்கள்லாம் ஒவ்வொருத்தராக தட்டு தடுமாறி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சக்கரவர்த்தி பார்க்குறார். அவருக்கு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சு தெரியுமா? பவேரிய பெண்கள் முதுகில் சுமந்து வந்தது யாருன்னா வீட்டு பொருள்கள் இல்லை, அவங்க வீட்டுக்காரரை. ஆமாம், அவங்க தங்களுடைய கணவன்மார்களை முதுகில் சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா பவேரிய மன்னனை அவனுடைய ராணி சுமந்துக்கிட்டு அப்படியே தள்ளாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மன் சக்கரவர்த்தி இதை பார்த்தாராம். அவருக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு. அந்த பவேரியாவுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு படைகளை திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டாராம். இது ஒரு வரலாறு. மனைவியின் பெருமைங்கிறது இதுதான். இருந்தாலும் இந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கு நடக்குமாங்கிறது சந்தேகம். அது மாதிரி ஒரு நிலைமை இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முதுகில் சுமந்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்குவோம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி போட்டியை தான் சுமந்துக்கிட்டு போவாங்க. அண்மையில் மெக்சிகோவில் குடும்ப தலைவிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களாம். பேப்பரில் வந்தது. அது என்ன போராட்டம்னா, ஒரு நாள் வீட்டு வேலையை அடியோடு நிறுத்திவிட்டாங்களாம். அவங்க கணவன்மார்களை சமையல் வேலை உள்பட சகல வேலைகளையும் அன்னைக்கு செய்ய வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், வீட்டு வேலைங்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சமுதாயம் முழுசுக்கும் அது ரொம்ப முக்கியம். இதை எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். மெக்சிகோ நகராட்சியின் பெண்கள் சம உரிமை இயக்கம் தான் இந்த கிளர்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்ததான். நம்ம ஊர்லெலாம் அந்த அளவுக்கு போராட்டமே அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல பேர் வீட்டு வேலைகளெல்லாம் பொறுப்பாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு அம்மா தன்னுடைய கணவர் பேரில் ரொம்ப குறைபட்டுக்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏன் வீடு, ஏன் பங்களா, ஏன் காரு, ஏன் தோட்டம் இப்படியே தான் சொல்கிறீங்க, எதையாவது நம்முடையதுன்னு சொன்னதுண்டா அப்படின்னாங்களாம். கணவர் பார்த்தார். சரி சொல்கிறேன், நம்முடைய வேட்டி எங்கே, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.